ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கா? ஆமாம், ஈவினிங் சந்தைக்கு போயிட்டு வந்து இப்போ சந்தையில் தான் கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது என்ன சிறுகீரையா? சிறுகீரை. தண்டுக்கீரையா சிறுகீரையா? சிறுகீரை இது. சரி. தண்டுக்கீரைன்னா பெருசாக இருக்கும். நம்ம முளைக்கீரைன்னு சொல்லுவோம்லம்மே, அது என்ன? அது வேறு, அதுவும் தண்டுக்கீரையும் ஒன்று தான். இது சிறுகீரை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் அம்மா கைக்கு போவோம் பார்த்தேன் அந்த சேனலில். என்ன சன்டெக்ஸ்ன்னு ஈரோடில் ஒரு கடை இருக்கா, பன்னீர்செல்வம் பார்த்துட்ட. அங்கே சாரீஸ் எல்லாம் பயங்கர சீப்பாக இருக்குது. இப்போ தீபரேஷன் அவங்க அம்மாவும் போயிருக்காங்க. எவ்வளோ ரூபாயில் கிடைக்குது? 125 ரூபாய்க்குலாம் அருமையான சேலை இருக்குது. சேலை வியாபாரம் பண்ணுறவங்க இங்கே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன நம்ம சீப்பாக கிடைக்குது? நல்ல இந்த இது 10,000க்கு எடுத்தா ஒரு இந்த சேலை ஃப்ரீயா. 1 ரூபா தானே அந்த சேலைக்கு விலை. இது பேரப்பட்டு. சேலையெல்லாம் சூப்பராக இருக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக வரலட்சுமி கடைக்கு போயிருந்தீங்களே, வர மகாலட்சுமி, அந்த கடையில் இது திருப்பதிக்கு தானம் கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு சேலை வச்சுருந்தாங்க. 33,000 சொன்னாங்க, நீ 3,000. அதான் அகல நீளம் பெருசா. அது 33,000க்கு வாங்கி அதை வந்து நம்ம தானம் கொடுக்கணுமா? தானம் கொடுக்கறதா. திருப்பதிக்கு போறவங்க அப்படி தானம் கொடுத்தா என்ன மம்மி நல்லது? சாமிக்கு கொடுத்தோம்னா அதே மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி மம்மி இந்த திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக வேற ஏதோ தரப்போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அது பார்த்தீங்களா? திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக இன்னொன்று என்னவோ சேர்த்து தரப்போறேன்னு என்னவோ சொல்லியிருந்தாங்க. புதுசாக ஆப்ஷன் ஏதோ வச்சுருந்தா. நீங்கள் திருப்பதி போயிருக்கீங்களா மம்மி? திருப்பதி போயிருக்கேன். ஒரு வாட்டி 2 வாட்டி போயிருக்கேன். திருப்பதியில் 2 வாட்டி போயிருக்கேன். அங்கே என்னென்ன பார்த்தீங்க? திருப்பதி போயிட்டு லட்டு சாமி பார்த்தேன். ஏழுமலையானா? ஏழுமலையானா. ஆமாம். கூட்டமாக உட்கார வச்சுருவாங்க முன்னாடிலாம். இப்போ எப்படின்னு தெரியல. க்யூவில் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் போகும்போதெல்லாமா? அப்போலாம். இப்போ போயிட்டு வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்தா? ஒரு சிலர் வருஷம் பார்த்துறாள் மம்மி. ஆமாம், அது தனுசு ராசிக்கெல்லாம். ஆனால் வருஷம் போகக்கூடாது, ரொம்ப போகக்கூடாது திருப்பதியெல்லாம். தனுசு ராசி இன்னும் ஏதோ சிம்ம ராசி இருக்குது, ஏதோ 2-3 ராசிகளுக்கு போகக்கூடாதுன்னு இதில் அஸ்ட்ராலஜி அதில் போட்டிருந்தாங்க. ஒரு சில ராசிகளுக்கு தான் திருப்பதி போகலாம். அப்புறமே இந்த கல்லெல்லாம் ஒரு சில ராசியும் போடலாம், ஒரு சில ராசி இந்த கல் போடணும், ஒரு சில ராசி அந்த கல் போடணும்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ அது என்னென்ன மீ எப்படி போடுறது? அது தெரியல. அதெல்லாம் அது அந்தந்த இது ராசிக்கு தகுந்த மாதிரி கல் போடணும். இப்போ சிம்ம ராசின்னா ஆனால் சொல்லுவாங்க அது என்னது, பவளக்கல் போடணும், வைரக்கல் போடணும், வைரம், வைடூரியம், கோமேதகம், சோளம், இது அது என்னது இன்னொன்று என்னவோ அந்த மாதிரி கல்லெல்லாம் போடணும்னு சொல்லுவா. அப்புறம் இன்னைக்கு வந்து இது இந்த இது பார்த்தேன். இது 6 மாதம் ஆகுமாம்டா இந்த கருப்பு பெட்டியிலேருந்து. ஆக அவங்க கண்டுபிடிச்சிருக்க ஒரே தப்பு இந்த இதுதானா, ஃபியூயல் லீக் ஆனது. அதில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது இது மட்டும்தான். ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிச்சம் அங்கே பார்க்குறதுக்கு 3 மாதம் 6 மாதம் ஆகும். இன்னும் 3 மாதம். இன்னும் 3 மாதம். இதுவே இந்த முதல் கட்ட விசாரணையே 3 மாதம் கழிச்சா வந்திருக்கேன் மம்மி. அது பெட்டி திறந்து ஃபஸ்ட்டு இருக்கையிலே எடுக்கிறாங்க. அந்த இதை பார்த்தேன்னா அந்த பெட்டி மம்மி எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அவ்வளோ ஹீட்டாக இருந்து உருகாமல் தான் அந்த பெட்டி இருக்கு தயார் பண்ணுறதான். இப்போ ஃப்ளைட்டே வெடித்தாலுமே அதுவும் வெடிக்காது, அப்படியே அதில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பதிவாயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கலாம் மம்மி, நம்ம பேசிட்டு இருக்கிறது இங்கே பதிவாயிட்டு இருக்கு. அது இந்த பொருள் திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா அந்த பொருள் அப்படியே ஸ்டோர் பண்ணி அதுக்குள்ளேயே இருக்கு. அப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல நம்ம வந்து அதில் என்ன பேசியிருக்காங்க கடைசியா, என்ன காரணத்தினால வெடிச்சிருக்குங்கன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிறது. இது இவங்க பேசி சரி பண்ணுறதுக்குள்ளே வெடிச்சிருச்சான். ஆமாம், இவங்க பேசி அந்த சுவிட்சை இது பண்ணுறதுக்குள்ளே வெடிச்சிருச்சான். அதான் லிஃப்ட் பண்ண முடியல மம்மி, அதை தூக்க முடியல. இப்போ இது ஃப்ளைட்டை தூக்க முடிஞ்சால் தானே மேலே பறக்க முடியும். அது தூக்க முடியல. இன்ஜின் வந்து கீழே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கொண்டே விட்டுட்டார். அதில் சுவாரஸ்யம் என்னென்னா ஹாஸ்டல் பசங்கள்ட்ட போய் விழுந்தது.
திடீர்னு உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னடா அது ஒரு ஃப்ளைட் வந்து விழுக்குதுன்னு நினச்சிருப்பாங்க. இல்லை ஆமா. பாவம் அவங்க சாப்பிட்டதை விட அப்படியே. ஆமா. அப்புறம் அம்மா கைப்பு பார்த்தேன், தீபனேஷ் புவனேஷ் பார்த்தேன். ம். இன்னைக்கு புவனேஷ் என்ன பண்றாங்க? புள்ள மூஞ்சி கட்டல. ஆ. ஆனா அவங்க அது என்ன ஜெயச்சந்திரன் ஆ. அங்கே போய் அந்த கடைக்கெல்லாம் போயிருக்காங்க அம்மா கூட்டிகிட்டு, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆ. அங்கே போய் கார் நிறுத்துறதுலாம் லிஃப்ட்டில் மேலே நிறுத்துறாங்க, லிஃப்ட்டில். அவங்களே நம்ம நிறுத்தி இப்படி ரோட்டில் நிறுத்திட்டோம்னா அவங்க கொண்டு போய் லிஃப்ட்டில் வரிசையாக வைக்கிறாங்க. ஓ, காருக்கு லிஃப்டா? ஆமாம், காரை லிஃப்ட்டில் கொண்டு போய் அவங்க வரிசையாக நிறுத்துறாங்க. அங்கே இங்கே நிறுத்தி நம்ம வந்த உடனே எடுத்து கொடுக்குறாங்க சென்னையில். ஏன் கீழே பார்க் பண்ண இடம் இல்லை? இடம் இல்லை ஃபுல்லாக இருக்கு. இனிமேலுக்கு இப்போ ஆகாயத்தில் தான் ட்ராவல் பண்ணணும் எம்எம்மி. ஆமாம், இவன் எல்லாரும் கார் ஓட்டுறேன், புவன் கார் ஓட்டுறேன். ஆனால் எல்போர்டு தான் போட்டு ஓட்டுறேன். ஆனால் கார் ஓட்டுறேன். புது காரா செகண்ட் ஹேண்டு காரான்னு தெரியல, ஏதோ கார் வாங்கியிருக்காரு. என்ன கார் மம்மி? தெரியல, ரெட் கலர் கார், ரெட் கலராக இருக்குது கலர். பேர் தெரியலையா? தெரியல. செகண்ட் ஹேண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அதுல ஏதோ ஊருக்குலாம் வராங்க, ஈரோடுக்குலாம். கார்லேவா? கார்லேயா? இப்போதான் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே ஊருக்கு வர்றதை சொல்கிறீங்க? ஆமாம், இந்த வாரம் ஊருக்கு வராது. கார் வாங்கினால கார்லேயே கார் வாங்கிட்டாங்க. அங்கே ஜெயச்சந்திரனுக்குலாம் போயிருக்காங்க, அங்கே உள்ளூருக்குள்ள எல்லா இடம் போயிருக்காங்க. இப்போ வந்து இந்த வாரம் அம்மாட்ட வராது. கார்லே. ஆமாம், கார்னா நம்ம சௌரியமாக வந்துக்கலாம் மம்மி. ஆமாம், பிள்ளை இருக்கு, பிள்ளைய தூக்கிட்டு இழுவிட வேண்டாம். அவனை ஓரளவு நல்லா தான் ஓட்டுறேன் புவன். கொஞ்சம் பிடிச்சி ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு எல்போர்டு போட்டு ஓட்டுறதே நல்லது. எல்போர்டு போட்டு தான் ஓட்டுறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் தான் ஓட்ட தெரியும் அப்படின்னு. ஃபுல்லாக ஓட்ட தெரிஞ்சாதான் எல்போர்டு எடுத்துகிட்டு ஓட்டலாம். நான் திருச்சிக்கு எடுத்துகிட்டு போகல, பேட்டரி இதாகிடுமா. இல்லைன்னா எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாவது வைக்கணுமா. ஸ்டார்ட் பண்ணிட்டாவது டைம் கிடைக்கல. நாளைக்கு என்ன கீரை சமைக்கலாம் இருக்கீங்களா? ஆமாம், கீரை வேற. கீரை நாளைக்கு சாம்பார் தான் வைக்கணும், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். செவ்வாய்க்கிழமை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 20 ரூபா. நிறைய கீரை இருக்கு. இந்த கீரையா? ஆமாம், இது வந்து சிறுகீரை. சிறுகீரை அந்த சன்டெக்ஸ்டில் நல்லா இருக்கு. துணிமணியெல்லாம் 165 ரூபாய்க்குலாம் சூப்பர் சேலை. பூனம் சாரி, இன்னும் அது என்னமோ இல்லை, கிரேட் சில்க்கு, காட்டன் சாரி எல்லாமே விலை கம்மி. 500 ரூபாய்க்கு தான் ரொம்ப கையாக இருக்குதே இருக்கு. நம்ம வாங்கிட்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணோம்னா நல்லா பண்ணலாம், நல்ல லாபம் கிடைக்கும். 500 ரூபாய்க்கு உள்ள சேலையெல்லாம் 1000 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். இங்கே நமக்குலாம் தோதுல போக வரும்லாம். அதுவும் இங்கே வாங்கிச்சுங்கன்னா கடனை வாங்கிட்டு தராது. அவரே சொல்றாரு, கடை கொடுத்தீங்கன்னா நஷ்டப்பட்டு போயிடுவீங்க, ரெடி கேஷுக்கு கொடுக்குறதா இருந்தால் தானே சேலை வியாபாரம் பண்ணுங்க. அது கடைக்காரரே சொல்றாரு. நம்மளுக்கெல்லாம் இங்கே கடன் எடுத்துக்கிட்டு யாரும் காசு தர மாட்டாரு. கொஞ்சம் சிட்டிக்குள்ள இருந்தோம்னா நல்லா இதுவா இருக்கு. ஆனால் நம்ம அன்னைக்கு எடுத்ததெல்லாம் கூட தேவையில்லை. எங்கே வரமகாலட்சுமியில் எடுத்ததெல்லாம் கூட தேவையில்லை. இல்லை மேமே, அது துணி மெட்டீரியல் வேற, இவங்க துணி மெட்டீரியல் வேற. அப்படியா? இவங்கள்ட்ட எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லேஸாக இருக்கும். இல்லை, இதே மாதிரி பட்டுப்புடவை சில்க்கு இல்லை, பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுது, ஆனால் மெட்டீரியல் தான். அதில் இந்த அம்மாவுக்கு ஒரு 4-5 சேலை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அவங்க இது ப்ரொமோஷன் வீடியோவுக்காக வந்திருப்பாங்க. யாரு? தீபனேஷ். அவங்க அம்மா ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்காங்க, வேற ஒன்றும் எடுக்கல. உள்பாவாடையெல்லாம் 55, 65, 75 அவ்வளோதான் உள்பாவாடையெல்லாம். ஜாக்கெட் பிட்டெல்லாம் 35, 45 தான். ஆனால் ஃபுல்லாக ஒரு இதில் வந்து 30 இருக்குமா, அது அப்படியே எடுத்துக்கணும். 30 கலெக்ஷன் இருக்கும். பிரிச்செல்லாம் தர மாட்டாங்க. பிரிச்சு தர மாட்டாங்க. ஜாக்கெட் பிட்டு மட்டும். சாரி எல்லாம் ஒன்றா கூட எடுத்துக்கலாம். ஜாக்கெட் பிட்டு ஒரு இதுவாக அப்படி பிரிச்செல்லாம் தர மாட்டாங்களா. நல்லா இருக்கு, பரவாயில்ல. 35-40 ரூபாய்க்குலாம் இங்கேயே கிடைக்கும். இப்போ லைனிங் துணியே நம்ம ஊரில் இப்போ 35, அதுவே 45 ரூபா சொல்கிறாங்க.
அது ஜாக்கெட்டே 35-40 ரூபா. ஓ பரவாயில்ல. பரவாயில்ல, அங்கே ஒரு நாள் போகணும் ஈரோடு டெக்ஸ்ட்டு சன்டெக்ஸ்க்கு. அந்த மாதிரி நிறைய கடை இருக்கு மம்மி, நிறைய கடை இருக்கு. இது பன்னீர்செல்வம் பார்த்துக்கிட்டேன். அப்படியா? சொன்னார் அவரு. நீங்கள் வந்துட்டு ஒரு அவர் ஃபோன் நம்பர் நான் பதிஞ்சு வச்சுருக்கேன். ஃபோன் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கூப்பிட்டு போவோம் அப்படின்னாரு. ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து எடுக்கணும் அங்கே போனால். 5000 10,000. சென்னை சில்க்ஸ்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லி சென்னை சில்க்ஸ். நல்லாவே இல்லை. அதாவது சேலையெல்லாம் வாங்கணும்னா பதியிற மாதிரி இருக்கு சேலையை வாங்கணும். பதிஞ்ச மாதிரி இருக்குதா, சும்மா அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு சேலையெல்லாம் வாங்கக்கூடாது. எடுத்துக்கிட்டு அப்படியே என்னமோ மாதிரி நிற்கிற மாதிரி சேலையெல்லாம் சென்னை சில்க்ஸில் வாங்குறது எவ்வளோ 2500 வாங்கினா கூட அப்படி தெரிஞ்சு சேலை. ஆமாம், நல்லாவே இல்லை, கரம்பிச்சு பொருந்தி இருக்கணும். அப்படியே அமைதியாக இருக்கணும் சேலை, பட்டு சேலை மாதிரி. அந்த மாதிரி சேலை தான் வாங்கணும். இனிமேல் சென்னையில் இந்த டேங்கர் லாரி வெடிச்சதில்ல, அது பார்த்தீங்களா நியூஸு? அது பார்க்கல. அது 18 பெட்டியோ 12 பெட்டியோ ஃபுல்லாக வெடிச்சு போச்சு. இது ஆயில் ஏற்றிட்டு போனாதான், டீசல் ஏற்றிட்டு போயிருக்காங்க டேங்கர் லாரியில். அது ஈரோடுல ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னா அவங்களுக்கு கமெண்ட்ல போட்டிருக்காங்க. என்ன ஈரோடுல சம்பவத்துக்கு தான் சொல்றாங்க. இல்லை, ஈரோட்டில் ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த கமெண்ட்ல கேட்டுருக்காங்க. நீங்கள் ஜவுளி கடைக்கெல்லாம் வரீங்களே, அவங்கள்ட்ட ஈரோடுல இந்த மாதிரி சம்பவம் நடந்ததை பற்றி ஒரு வாரத்தை கூட சொல்லுங்க. என்ன சம்பவம்னு கேட்டிருக்கேன். தீபனேஷ் இப்போ புதுக்கோட்டையில் இந்த இது இருக்குல்ல மம்மி, இந்த டிஎம்கே மீட்டிங் போட்டிருக்கா புதுக்கோட்டையில். இந்த ஏதோ ஒரு எலெக்ஷனுக்காக பூத் கமிட்டி மீட்டிங்கே ஏதோ போட்டிருக்காங்க. அப்போ போய் எல்லாம் நேருவை கூப்பிட்டுருக்கா திருச்சியில் இருந்த ஆளை. இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கா நம்மளுக்கு புதுக்கோட்டையில். இவர் இல்லை, டிஎம்கேல இவர் ரகுபதி ஒன்றும் மெய்யநாதன் ஒன்றும். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளெக்ஸ் வச்சதில் இவரை மட்டும்தான் வச்சுருக்காங்க, ரகுபதியை மட்டும்தான் வச்சுருக்காங்க, மெய்யநாதனே வைக்கல ஃப்ளெக்ஸில். அது அறந்தாங்கி நிர்வாகிகள்லாம் நேரு வரையில் கேட்டிருக்காங்க, என்ன இவர் அமைச்சர் தானே, இவருக்கு ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்க மாட்டேங்கிறியா, அது பண்ணுறீ இது பண்ணுறீன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக போய்ட்டுருக்கு தமிழ்நாட்டில். புதுக்கோட்டை நிர்வாகிகள்லாம் ஸ்டாலின் கூப்பிட்டு டிஎம்கேக்கு அங்கே கூப்பிட்டு பேசியிருக்காரு. இப்போ என் ஃபோட்டோ போடலை, உன் ஃபோட்டோ போடலைன்னு அடிச்சுக்கிறாங்க. நேரு ஆனால் திருச்சியிலலாம் அவரோட தொகுதியே ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குற அம்மாவுக்குலாம் இடம் ஃப்ரீயாக பட்டா கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு பட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, அவங்க அதில் வீடு கட்டிக்கலாமா? அப்படிலாம் கொடுத்தாதான் மேம் எந்த காலத்துலேயும் அவங்க தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. எந்த காலத்துலேயும் அவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கலாம். அதே ஓட்டு கிடைக்கும்னு கொடுக்குறாங்க. அந்த அம்மா பதிய போச்சு. சொந்த வீடு ஆயிடுச்சு இல்லை அதுங்களுக்கு. ஆனால் ஒரே லைன் வீடாக இருக்கும் போல. அப்புறம் இன்னும் சௌரியமான வீடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், லைன் வீடாக. நேரு நல்லா செய்வார் அவங்க தொகுதிக்கு. அது ஒரு சில பேர் வந்து அவங்க தொகுதிக்கு நல்லா செய்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் எப்பவும் நிரந்தரமாக வரணும். இப்போ நம்ம நிரந்தரமாக வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்தந்த தொகுதிக்கு நல்லா செய்வாங்க. இப்போ நம்ம இந்த 5 வருஷம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அதேமாரி இந்த பேரரசு தலைவராக இருக்காங்கல்ல, அவங்களாம் 5 வருஷம் மட்டும்தான் இருக்கணும்னா அவங்க வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிடுவாங்க. இதுவே நிரந்தரமாக இருக்கணும்னா அவங்க செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். வள்ளிகர் மம்மிக்கு எலெக்ஷன் நியூஸ் கேட்க விருப்பம் இருக்கல்ல? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எவன் ஜெயிச்சா நமக்கு என்ன இருக்கிறேன். எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறது விருப்பப்பட்டுலாம் போடுறது இல்லை, ஏதோ போடுறது. நமக்கு என்ன, நம்ம உழைச்சா அது சாப்பாடு. என்ன நம்ம வேலை பார்த்து நம்ம கைக்கு கூடி கரணமாக சேர்த்து நம்ம சூதானமாக குறைச்சி சூதானமாக இருந்தோம்னாத்தே என்ன நான் சொல்றது சரியா சரியில்லையா? இவன் வந்து நம்ம கஷ்டம்னு சொல்லி தரப்போறேன். ஐயோ நீங்க கஷ்டப்படுறீங்களே, இந்த ஒருத்தரும் கிடையாது. வள்ளிகர் எங்கேயும் போகல இந்த வாரம். இந்த வாரம் எங்கேயும் போகல.
நீங்கள் என்னென்ன சமைச்சிங்க? இன்னைக்கு இது முள்ளங்கி சாம்பார், ஆ காலையில் துவையா அரைச்சேன், அப்புறம் முட்டை மசாலா கொடுத்தேன். ஓ, எக்கு மசாலா. ஆமாம், எக்கு மசாலா. எக்கு மசாலா நல்லா இருந்துச்சா? ஆமாம், அதே உனக்கு தான் வச்சேன். எக்கு மசாலா. எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் அல்சருக்கு மாத்திரை சாப்பிட்டேன். டாக்டர் கொடுத்தாரு மாத்திரையும் ஜெல் மருந்தும் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டேன். சாப்பிட்டப்போ கேட்டுச்சு, ஒரு 5 நாளும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் எந்திரிச்சு வருது சாப்பிட்றதுலாம். அல்சர் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. அல்சர் பிரச்சனை இருந்தால் நிம்மதியே இருக்காது, ரொம்ப கஷ்டம். வயிற்று என்னென்னவோ பண்ணுது அப்பா. ஆனால் எந்த ஒரு நோய்க்குமே அவங்க ஒழுங்காக தீர்வு காணவே இல்லை. வீசிங்க்கு அடிச்சுக்கணும், அப்பப்போ வீசிங் வந்தா. என்ன தைராய்டுக்கு டெய்லி ரொட்டீன் மாத்திரை போடணும். என்ன அப்புறம் டாக்டருக்கு பிடிக்கும்? தைராய்டுக்கு மாத்திரை போடலைன்னா அது கட்டி வீங்கிடுவாமி. வீங்கிடும்னு இல்லை, நமக்கு உடல்ல நிறைய பாதிப்பு வந்துடும் தைராய்டு மாத்திரை போடலன்னா. வெயிட் கூடும். ஒரு சில தைராய்டு வெயிட் கூடும், சோம்பேறியா இருக்கும், ரொம்ப பிளட்டு அனிமிக்கா போயிடும். உப்பு சத்து கூடிடுமே. உப்புச்சத்து தெரியல, கோயிட்டர்னு சொல்றாரு, அதுதான் தொண்டையில வர கட்டி கோயிட்டர்னு சொல்லுவாங்க. கேரளாவில் நான் படிச்சிருக்கேன். எந்த நோயும் டாக்டர்களால தீர்க்க முடியுதான்னு வரை வந்துச்சுன்னா ஃபுல்லாக கியூர் பண்ண முடியல. ஃபுல்லாக கியூர் பண்ண முடியல. ஏன் இந்த கொரோனாவே வந்துச்சு. கொரோனா பார்த்தீங்கன்னா கொரோனாவே வந்துச்சு. கொரோனா 2019 வந்துச்சு. இப்போ திரும்ப வருதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2019 வந்துச்சு, அப்புறம் 2020 பாதியில் வந்துச்சு. அப்புறம் எத்தனை வருஷம், இதுவே 1.5-2 வருஷம் ஆயிடுச்சுல்ல. கொரோனா குறைச்சிருக்காங்க, ஆனால் கியூர் பண்ணலை. குறைச்சிருக்காங்க, கியூர் பண்ணலை. கொரோனா தான் இருக்கிறதுலே இப்போ வர பெரிய டிசீஸ். பெரிய டிசீஸ் இது. அல்சர் பயம் இல்லை அப்படிங்கிறாங்க, ஆனால் ஒன்றும் சாப்பிட முடியல. ஒரு நல்லது சாப்பிட முடியல. இந்த பாரு, இந்த இது வாங்கிட்டு வந்து அது என்னன்னு சாப்பிடவே முடியல. என்ன வேண்டுனீங்க? என்ன வேண்டுனீங்க? சம்சா. சந்தைனாலயா? சந்தையில் வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் இதெல்லாம் வாங்குறோம். வீட்டில் வடை சுட்டா ரொம்ப சுட வேண்டியதாக இருக்குது, அதனால போயிட்டு வாங்கணும். வடை சுட்டா 1-2 முடியாது, கொஞ்சம் கூட தான் இருக்கும். இது என்ன கணக்காக 2 வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன பலகாரம் மழையில் சாப்பிட்டா நல்லது மம்மி. ஆமாம். உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு. எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு, கொஞ்ச நேரத்துக்கு பெஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு. புதுக்கோட்டையில் பெய்யலை. திருச்சியிலையும் பெய்யலை. ஓ, இங்கே நல்ல மழை, ஓரளவு நல்ல மழை. நல்ல செடிக்கெல்லாம் நல்லா இதாகிடுச்சு, குளிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ செடிக்கு அவ்வளோ தூரம் ஏசி எல்லாம் போடணுங்கிறது இல்லை, நல்ல கூலிங்காக தான் இருக்கும் இன்னைக்கு. நல்லா அடிச்சு ஊற்றினா தான் வேர்க்காது, இல்லைன்னா வேர்க்காது. இனிமேல் மழை காலம் தானே. நேற்று இந்த முத்துமினாவுக்கு இந்த ஐப்ரோ எடுக்க நாங்கள் இதில் போனோம்ல, பியூட்டி பார்லரில். ஆமாம். அங்கே ஒரு பேங்கு, கனரா பேங்கு மேனேஜர் கொண்டாடி வந்துருந்துச்சு. அதுக்கு எடுக்கவில்லை. அது மகளுக்கு, மகன் படிக்குதான் காலேஜில். மகளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் ஏதோ பண்ண வந்துச்சா. அப்போ சொல்லுச்சு, இந்த மாதமெல்லாம் எப்போவாது வெயில் பார்த்துருக்கோமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, ஜூலைலலாம் இவ்வளோ வெயில் இருக்கிறது, அதிசயமாக இருக்குது அப்படின்ச்சு. இல்லையே, ஜூன், ஜூலை, மே, ஜூன், ஜூலை 3 மாதமும் வெயில் தான் அடிக்கும். அது சொன்னிச்சு. எப்படி சொன்னிச்சு? ஜூலை இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் சொல்லியிருப்பாளா இருக்கும். கோடை காலங்கிறது 3 மாதம் 4 மாதம். அப்புறம் மழை காலங்கிறது அது ஒரு 3 மாதம். அப்புறம் வின்டர் சீசன், குளிர்காலம். தூண்டா இருந்துச்சு, சிவப்பா. நல்ல வெள்ளை வெள்ளையர்னு சிவப்பா இருந்துச்சு. அந்த ஒரு சிலர் மம்மி நல்ல நம்ம இருக்கிற கலர்ல இல்லாம அப்படியே நம்ம மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா, அது எப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அவங்களுடைய பிளட் அப்படிதான் இருக்கு. இல்லை மம்மி, அந்த மாதிரி வெள்ளையா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கு பட்டா கூட இப்போ உடம்புல அழுக்கணும் தெரியும். அவ்வளோ வெள்ளை எப்படி மம்மி வரும் ஸ்கின்ல? அது பிறப்பு அவங்களுடைய அம்மா அப்பா அப்படி. இப்போ நம்ம வீட்டெல்லாம் பிஸ்கட் கலரில் தானே இருக்கு. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் இந்த கலர் தான். இப்போ
அப்படின்னா அவங்க அம்மா அப்பாலாம் நல்ல நல்ல சிவப்பா கலராக இருந்திருப்பாங்க. இல்லையே மம்மி, ஒரு அம்மா அப்பா கருப்பாக இருக்கவங்களுக்கு பிள்ளை சிவப்பா பிறக்காதா? தாத்தா பாட்டி அவங்கள வச்சு பிறக்கும். அம்மா அப்பா இல்லாட்டியும் தாத்தா பாட்டி வச்சு பிள்ளைய பிறக்கும். ஒரு சிலர்ல பாத்மா மாமாக்கள்லாம் நல்ல வெள்ளை சிவப்பு தானே. பாத்மா மாமாவும் மான இருந்தேன், மாமியும் மான இருந்தேன். ஆனா அவ பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணு ரொம்ப வெள்ளையா இருப்பவர், வெள்ளை சிவப்பவர். அவன் ஆயா மாரி, அப்பத்தா மாரி. அவ அப்பத்தா மாதிரியே கலரு, ஜாடை மட்டும் அப்பா மாதிரி. உங்க அம்மா நல்ல சிவப்பா? எங்க அம்மா நல்ல சிவப்புல சூப்பரா அழகா இருப்பாங்க. அப்புறம் நீங்க ஏன் கருப்பா இருக்கீங்க? எங்க அப்பா கருப்பு, எங்க அப்பத்தா கருப்பு. அதனால அதெல்லாம் ஜீன்ல இருந்து வர்றதா? ஜீன்ல இருந்தே வருது. எங்க அம்மால வெள்ளை சிவப்பு நல்லா இருப்பாங்க. அப்புறம் இந்த குங்குமம் பூ போட்டு சாப்பிட்டா சிவப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க, தெரியல. ஆனா செந்திலுக்குலாம் ஆனந்த பிடிமா குங்குமம் பூதையும் போய் சாப்பிட்டானா மேற்கொண்டு கருப்பா பிறந்தேன். கருத்து கண்ணுக்குட்டி மாதிரி பிறந்தேன். அவன் புள்ள மாதிரி இல்லை, கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தேன். 5 கிலோ இருந்தானா ஆத்தாடி. பிறக்கும் போது குழந்தை 3 கிலோ தான் இருக்கு. போட்டா மடி ரொம்ப இருக்குமா. 5 கிலோனா வெயிட்டா தானே? 5 கிலோன்னா வெயிட் தான். 3,800 4 தான் இருக்குங்க நம்ம மூட்டு பிள்ளைகள்லாம். ஆமாம், அதே மம்மி நார்மல். முத்திமினாவெல்லாம் 3,100 தான் இருந்தா. நீந்தே 3,800 இருந்த. ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க, பொம்பளை பிள்ளை. ஆமாம், ஆம்பளை பிள்ளை கையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று இதுன்னா தொட போயில்ல, ஆம்பளை பிள்ளை கையை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பொம்பளை பிள்ளை கையை பார்த்தா கொஞ்சம் மெத்து அது அதனாலதான் வெயிட்டு. கருவிலே ஆம்பளை பிள்ளைன்னா வெயிட்டா இருக்குங்க, பொம்பளை பிள்ளைன்னா வெயிட் கம்மியா இருக்கு. முத்திமினாவில் 3,100 தான் இருந்தா. 3,800 இருந்த புறக்கையில. அது மாதிரி தாரணேஷன் 3,800 இருந்தேன். தாரணேஷன் பாதி ஆம்பளை பிள்ளையே 3,500க்கு மேலே தான் இருக்கு. 3,500 மேலே தான் இருக்கு. பொம்பளை பிள்ளைனாதே அது 3,500 3,300 மாதிரி வெள்ளேர்னு இருந்த புறக்கையிலையா? ஆமா, வெள்ளேர்னு இருந்த. அப்புறம் எப்படி தோல் ஸ்கின் இதுவாகும்? அப்புறம் அப்படிதான் ஆயிடுது. எப்படிதான் தெரியல. இப்போ தாரணேஷன் மாலர்மா தானே இருக்கு. வெயில்ல அலையிறனாலயா? வெயில் அலையிறனால இல்ல, அது ஏதோ அப்ப மட்டும் கலரா தெரியுது புறக்கையில மட்டும். ஆனா புறக்கையில எல்லா பிள்ளையுமே சிவப்பா தானே மம்மி இருக்கு? இல்ல, ஒரு சில பிள்ளைய கருப்பா இருக்கும். கருப்பாவும் இருக்குமா? பாத்திருக்கீங்களா? புவன் மகள்லாம் இப்ப கருப்பா தான் இருக்கு. இப்ப புவன் மகளை காட்டினாங்க, மூஞ்சி காட்டல. மூஞ்சி ரிவீல் பண்ணிருக்க மாட்டா, காட்டல. அதனாலதான் காட்ட மாட்டேங்கிறாங்க. பின்னாடி முன்னாடி அப்படித்தான் காட்டுறாங்க, மூஞ்சியை காட்டு. அது கருப்பா தான் இருக்கா? கருப்பா தான் இருக்கு அந்த பிள்ளை, நல்லா இல்ல. ஒரு சிலர்லாம், ஆனால் நான் பார்க்கையிலலாம் முக்கால்வாசி ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறது எல்லாமே ஒரு மாநிற சிவப்பாக தான் பிறக்குது. இந்த நம்ம தாரணேஷ்க்கு பிறக்கையில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளைய எல்லாரும் சின்ன பிள்ளையும் குளிப்பாட்டையில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குது நர்ஸுங்க. குளிப்பாட்டை ஃபஸ்ட் நாள் குளிப்பாட்டுறாங்கல்ல பிறந்த உடனே, அப்போ ஃபோட்டோ நான் இங்கே வேறு நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குது. யூடியூபுக்கு போட தான் வச்சுருக்குங்க இருக்கு. தெரியலை எதுக்கு போட்டதுக்குன்னு தெரியல, ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துச்சு, நான்லாம் பார்த்தேன். அதில் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் எதில் வேலை பார்க்குறாங்களோ அதில் போட்டுக்குங்க. என் டாக்டருங்களே ஒவ்வொரு டாக்டருங்க குழந்தை பிறந்தோன்னா நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க குழந்தை மேலே. குழந்தை பிறந்தோன்னா அதை நோண்டி அதை இது பண்ணி அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க டாக்டருக்கு. அப்புறம் தான் பெத்தவங்களை போய் பார்க்குறாங்க. அது என்ன இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ். ஆமா, அது புது உயிர் வந்திருக்கு, பிறக்கும் போதே சிரிக்கும். புது உயிர் வந்திருக்கு. ஆமா, அப்படின்னு உலகத்தை பார்க்குது. ஒரு சில பிள்ளைய கண்ணை மூடிட்டே கிடக்குங்கல்ல மம்மி. ஆமா, கண்ணே திறந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியா வருது. அழுகணுமா? இந்த பையன்லாம் இது விட்டுலாம் அழுகலையா பிறந்தவங்க. ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஆனா எந்நேரமும் கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் கத்திக்கிட்டே தானே இருக்குங்க. கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சுன்னா கத்திக்கிட்டே தான் இருக்குங்க. கால் 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 பசிக்கும். அப்படியே வாயில வச்சுக்கணும் எல்லாத்தையும், எது கிடைச்சாலும் வாயில வச்சுக்கணும். ஆனா கண்ணை கூட முழுசா திறக்காதுங்க. இதை பசிக்க ஆரம்பிச்சிடும். உணர்வு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆமா, வயிற்றுல இருந்து வெளியே வந்த உடனே மீ பசிக்க ஆரம்பிச்சிடும். கால் கால் கால்னு கத்த ஆரம்பிச்சிருங்க. அதுக்குதான் ஜீனி தண்ணி வைப்போம் அப்போல்லாம்.
எல்லா உயிருக்கும் வெளியே வந்தாச்சுன்னா பசி பசி. வந்துருது. பசி உணர்வு எல்லா உயிருக்கும் இருக்கு. நாய், பூனை, மாடு, எல்லாத்துக்கும். ஆ இந்த வயிற்றுக்காக தான் இது பாவம் இருந்துதுங்க. நம்ம எல்லா மனுஷனுமே. எல்லா மனுஷருமே. ஒரு சிலர் இது பண்ணுறாங்க போலீஸு, ஒரு சிலர் திருடேன். ஆமாம். திருடேன் எதுக்கு திருடுறேன்? வயிற்றுக்கு தான் திருடுறேன், வேறு எதுக்கு திருடுறேன்? ஒரு சிலர் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வேலை வாங்குறாங்க, அது எதுக்கு? எல்லாம் வயிற்றுக்காதே. நல்ல லைஃப் வாழணும். பசி உணர்வு மட்டும் கடவுள் எல்லா ஜீவராசிக்கும் கொடுத்துட்றாரு. அது ஏன் அது நொதின்னு சுமக்கிறனால தெரியல. வயிற்றுக்குள்ளே நொதி சுரக்குதுல்ல, மூச்சு காற்று ஓடுதில்ல, மூச்சு காற்று ஓடுறதுக்கே எனர்ஜி வேணும்ல. இப்போ நம்ம வண்டியே வச்சுருக்கோம், வண்டியை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல எல்லா உறுப்புகளும் இயங்குறதுக்கே நமக்கு எனர்ஜி வேணும். ஆமாம். இப்போ நம்ம விருப்பப்பட்டால் கையை தூக்குறோம், கையை தூக்க முடியுதுல்ல, அதுக்கு எனர்ஜி கொடுத்துருக்குல்ல. ஆமாம். அப்படிங்கல அப்போ அது நம்ம சாப்பிட்ட சத்துலேருந்தே எனர்ஜியை கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல வேக்கண்ட் ஆகுது, நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், பேசுகிறதுல எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஆமாம், பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அதில் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அப்படி இருக்கிற போது அப்புறம் அதில் வந்து சத்து தேவைப்படுது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றது நல்லது? ஐயர் வீடெல்லாம் 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. நம்மளாம் 3 வேளை. எடப்பாளிக்கு வேற சாப்பிடுவோம். நம்மள எடப்பாளின்னு சொன்னா சாயந்தரத்துக்கு வேற ஸ்நாக்ஸ், முறுக்கு, அதிரசம். அப்பதான் அந்த காலத்துல சாப்பிடுவாரு. அதை சாப்பிட்டு நைட்டு சாப்பிட முடியுமா? அதை சாப்பிட்டு நைட்டு சாப்பிட முடியுமா? அதை சாப்பிட்டு நைட்டு 7 மணிக்கெல்லாம் நேரம் சாப்பிட்டு இது சாப்பிட்டு அவங்க நேரம் பாலை காய்ச்சி குடிச்சிட்டு நேரம் படுத்துருவாங்க. அப்பதான் அவங்களாம் நல்ல சௌரியமா இருக்கும். அதுக்கு மேமே அந்த காலத்துல 7 மணி 8 மணிக்கு மேல வேற எதுவும் வேலை தெரியாது அவங்களுக்கு. இருட்டிடுச்சுன்னா படுக்கணுன்ற ஐடியா மட்டும்தான். இப்ப இருட்டிடுச்சுன்னா நல்ல சௌரியமா. ஃபேன் இருக்காது அவங்க காலத்துல எல்லாம். ஃபேன் இருக்காது, மெத்த மட்டும் விரிச்சிட்டு விசிறிய பக்கத்துல கொண்டாந்து போட்டுக்கிட்டு நேரம்லாம் தூக்கிடுவாங்க. அப்ப வேர்க்காதா? அது வேர்த்துச்சுன்னா விசிறிக்குவாங்க, அதோட தூங்கிடுவாங்க. வேர்வையோட தூக்கிடுவாங்க. இப்பதான் ஏசி. இப்ப ஏசி கெடுதியா ஏசி எல்லாம். ஆனால் மம்மி யோசிச்சு பாருங்க, ஏசி வேர்வையில் எவ்வளோ இருந்தாலும் ஏசியில் போய் உட்காந்தோம்னா சத்த நேரத்தில் காண்டி. ஆமாம், ஏசியில் போய் உட்காந்தோம்னா மழைக்காலத்தில் மழை பெய்யும் போது நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஏசி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை மம்மி. இப்போ ஃபேனை போட்டுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ ஒரு செயல் செஞ்சோம்னா சவுண்டு கேட்கும். ஏசிங்கிறது அது சவுண்டு கேட்காது, ஆனால் நம்மளுக்கு வேர்க்கவும் வேர்க்காது, எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆனால் ஒருத்தர் பாடுறாரு, பாட்டு பாடுவார், ஆனால் ஏசி போட்டுக்கிட்டே தான் பாடுறாரு. ஷார்ட்ஸா? ஷார்ட்ஸ். ஆமாம். அவர் பேர் என்னமோ இல்லை, பாலா ப்ரொஃபஸர். பாலா ப்ரொஃபஸரா? ப்ரொஃபஸர். ஆமாம், நல்லா பாடுவார். எஸ்பிபி மாதிரியே இருப்பார். நீங்கள் அவர் சேனல் பார்ப்பீங்களா? பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும். பழைய காலத்து பாட்டு எல்லா பாட்டும் பாடுவார். அவர் ப்ரொஃபஸராக வேலை ஆகுறாரா? அப்படித்தான் இருக்கு. பாலா ப்ரொஃபஸர் தான் போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல ப்ரொஃபஸர்லாம் உள்ளே இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் அவர் வீடியோ ரொம்ப போட மாட்டார், ஷார்ட்ஸ் தான் நிறைய போடுவார். ஆனால் ஷார்ட்ஸில் ஏர்னிங் வந்து கம்மி தான். ஏர்னிங் கம்மி தான். வீடியோவும் நம்ம போடுறதுலாம் என்னத்தப்பா, இதுவும் இல்லை எவ்வளோ போகுதுங்கிற அப்பா. வியூஸ் நிறைய போனாதே, சப்ஸ்கிரைபரை பொறுத்து கூட கணக்கு இல்லைங்க. சப்ஸ்கிரைபர் 1000க்கு மேலே இருந்தாவே போதும், 1000 இருந்தாவே போதும். மற்றபடி வியூஸ் நிறைய போனாதே. வியூஸ்க்கு தான் அமௌண்ட். அந்த கேடி ஃபேமிலிக்கெல்லாம் எல்லாமே 15K அப்படி போகுது அதுக்கு வீடியோவுக்கு. அதுக்கெல்லாம் நல்லா வரும் காசு. கேடி ஃபேமிலினா அந்த சிங்கப்பூரில் இதில் சொல்லுவீங்களா அந்த அது கம்மியாக தான் போகுது. இது கேடி ஃபேமிலினா உங்களுக்கு வீடு கட்டுறாங்க. அந்த பையன் கூட நான் சொன்னேன்ல, ஆமாம், நல்ல பிள்ளைய எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கேன்னு கூட அந்த பிள்ளை விவசாய குடும்பம் தான் அவங்க. ஆனால் அதுக்கு நல்லா போகுது. ஷார்ட்ஸும் நிறைய போகுது. பையன் எடுக்கிறேன் இல்லைன்னா புருஷன் எடுக்கிறாரு. பொண்ணுக்கு தான் செல்லம். முக்கால்வாசி வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் செல்லம். பசங்க அவங்க அவங்களுக்குன்னு செல்லம் தான், செல்லம் விடுற விடத்தில்
அவங்களே ஆனால் படிக்கலாம் வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறாங்க. இந்த இவங்க வீட்லயே பாரு, இந்த புள்ள பண்ணிச்சுல ரித்திகா வீட்டுல ரிதன்யா. அவங்க வீட்லேயும் பையனை படிக்க தானே வைக்கிறா. சிங்கப்பூர் எங்கேயும் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இந்த புள்ள சொன்னுச்சான், நானும் ஆஸ்திரேலியா வந்துடுறேனே, எனக்கு இந்த ஃபேமிலி இந்த இது பிடிக்கல, நான் கொஞ்ச நேரம் டிசிஷன் எடுத்துட்டு இது சரியா வந்தா பாக்குறேன், இல்லைனாக்கா நானும் ஆஸ்திரேலியால வந்து ஏதாவது ஜாப் பாக்குறேன் அப்படின்னு சொன்னுச்சான். அப்புறம் ஏன் அங்கேயே போயிருக்க முடியாது? அந்த முடிவெல்லாம் எடுத்துச்சான். முதல்ல 2 நாள் முன்னாடி தம்பிட்டு பேசிட்டு சொன்னுச்சான். ஆனா அதுக்கு தலையெழுத்து இப்படி உடனே முடியணும்னு இருக்கேன். ஆமா, யோசிக்க கூட டைம் இல்ல. ஆமா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு அப்படித்தானே அவங்க யோசிச்சு அதை சரி பண்ண கூட டைம் இல்ல. ஆமா ஆமா, ஒரு சில நேரத்துல நேரம்ங்கிறது, அதுக்கு தான் நேரம்ங்கிறது. இப்ப எதுவுமே இல்ல. இப்ப இங்க பக்கத்துல இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கான். ஆமா, போய்கிட்டு இருக்கையில இப்ப திடீர்னு போன் வருதுன்னு வச்சுங்க. ஆமா, அதை வச்சுட்டா போன் எடுக்க முடியும். வண்டியே ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஃபோன் முக்கியமா வண்டி முக்கியமா? ஆனால் ஃபோன் எல்லாம் வந்தால் நம்ம எப்பவுமே எமர்ஜென்சியாக எடுத்துடணும். நீ முத்துக்கினா நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறிய. ஃபோனில் என்ன வேணாலும் எந்த நேரம் வேணாலும் தகவல் வரலாம். புரியுதா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடாது, பேச வேண்டாம். என்ன ஏதுங்கிற விவரத்தை கேட்கணும். நீங்களாம் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இது ஒரு ட்ரிக்குன்னு பண்ணிட்டு உட்காந்துட்டு முத்துவினாவும் அப்படித்தான் பண்ணுறேன், இந்த பிள்ளையும் அப்படித்தான் பண்ணுறது. நானும் ஃபோன் வந்துச்சுனாவே எடுத்துருவேன். நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும், ஏதோ ஒன்று. என்ன தகவல் பரிமாற்றம் அதுதானே. ஆமாம், அதுக்கு தானே ஃபோனே பண்ணுறாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணாலும் ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்துட்டு பேசிட்டு தான் மறுங்க. அப்புறம் பேசினா நிறைய நேரம் பேச வேண்டாம். நான் இந்த மாதிரி மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன், என்ன தகவல் ஒன்றும் முக்கியமானது இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு வைக்கலாம். என்ன ஏன்னா நீங்கள் ஃபோனை எடுக்காத போது அது பெரிய சீரியஸ் கண்டிஷனில் இருந்துச்சுன்னு இந்த தனுஷு ஏதோ ஒரு படத்தில் அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்கிறது எடுக்காமலே இருந்ததுதானே. ஆமாம், செத்து போயிடுவா. திருடா திருடி இல்லை, திருடா திருடி இல்லை, சரண்யா அவன் கூட இந்த பிள்ளை டாக்டராக இருக்கும். அந்த பிள்ளை அமலாபால் டாக்டரா? ஆமாம், அமலாபால் தானே டாக்டராக இருக்கும் பக்கத்து வீட்டில். ஆமா ஆமா, இது வேலையில்லா பட்டதாரி. அதுல அப்படித்தானே அவ செத்து போவான். போன் எடுத்திருந்தான்னா அவளை காப்பாத்திருக்கலாம். அம்மா உனக்கு அத்தனை வாட்டி போன் பண்ணிச்சுடா அப்படின்ற மாதிரி. அப்படி மிஸ் ஆகி போயிடும் போன் எடுக்காம இருந்தீங்கன்னா. தகவலுக்காக எடுத்துடணும். இதெல்லாம் மண்டையில கொஞ்சம் கூட இதுவே இல்லாம இருக்கீங்க. ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து என்னன்னு கேட்டு ரொம்ப பேச வேண்டாம். நான் இந்த மாதிரி இதில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க சொல்கிற தகவல் கேட்கணும். நான்லாம் எடுத்துருவேன். என் கேரக்டர் சொக்கலிங்கம் மாமா எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலும் என்ன சொல்லுங்க அப்படின்பாரு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை தான் ஊற்றணும். தொட்டுக்கிறது போட்டிங்க. நைட்டுக்கு டின்னர் நாளைக்கு தான் கொத்தமல்லி சட்னி. ஓ, டின்னர் பாப்பமா மம்மி? டின்னர் பாப்பமா? ஃப்ரெண்ட்ஸ், சந்தையில் வாங்கிட்டு வந்தது 1 கிலோ தக்காளி 25 ரூபா, பெரிய வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா, 2 கிலோ 50 ரூபா. 1 கிலோவா தரமாட்டேன்ட்டார். இது 2 கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபா. என்ன கத்திரிக்காய் இது 20 ரூபா. எல்லாமே வா? ஆமாம், இது 20 ரூபா. கொத்தமல்லி தழை 10 ரூபா. இது 20 ரூபா. இது அவரைக்காய் 20 ரூபா. சுண்டைக்காய் 20 ரூபா. சுண்டைக்காய் கவருக்குள்ள இருக்கு 20 ரூபா. அப்புறம் அந்த கீரை சிறுகீரை தான் நறுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது. சந்தையில் வாங்கினது அவ்வளோதான். இந்த தோசை ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு டின்னர் தோசை, இந்த சாம்பார், இந்த கொஞ்சம் துவையல் இருக்கு. தோசை வந்துட்டு இருக்கு गाइस. ஆமா, தோசை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.